அனைவருக்கும் வணக்கம். அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் வெற்றி பெறலை அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு இபிஎஸ் பக்கம் இருக்கிற ஒரு 10 தலைகள் இருக்காங்க, முக்கியமான தலைகள். அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்த போகிறாங்க. 100% அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடிக்கும். ஏன்னா அது சொன்ன செய்தியவே திரும்ப திரும்ப சொல்கிறோமே அப்படிங்கிறது நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, கேட்குறவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் இங்கே அதிமுகவில் எப்படியெல்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோக்கள் தொடர்ந்து அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் எப்படியும் 15 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், 20 தொகுதியில் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காரு. அங்கே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதிகளோட நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, இருந்தாலும் மீடியாவுக்காக நம்ம பேசித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன யார்ட்டையும் கேட்காம கொள்ளாமல் வேட்பாளரை வேற அறிவிச்சிட்டாரு. நம்ம மக்களுக்கு தெரிந்த முகங்களாக வேட்பாளர் கிடையாது. இரட்டை எலெக்ஷன் இருக்குது, அது நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்புல எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சு. இரட்டை எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒருத்தன் ஜெயிப்பானா, ஜெயிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிர்வாகிகள் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தளவில் இரட்டை இலை எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ஒற்றுமையாக இருந்தால் அரசியல் மாற்றத்தில் இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுமா இன்னைக்கு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறதைத்தான் செய்வோம், செய்கிறதான் சொல்லுவோம் அப்படின்னாங்க. இப்போ திமுக ஆட்சி அமைச்சு 3 வருடம் முடிஞ்சு இப்போ 4 வருடம் கடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தான் சம்பாரிச்சிருக்காங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 4 பிரிவுகளை பிரிஞ்சு கிடக்குது. இந்த பிரிவுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது பிடிக்கலைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஆனால் அவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் தோல்வியில தான் சந்திச்சுக்கிட்டு வருது. வெற்றிங்கிறது கிடையாது. வெற்றி அரசியல் கட்சியை பொறுத்தளவில் வெற்றி ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினேன், அத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினேன் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லாதது. இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ அதிமுகவில் கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குகிற இந்த அதிமுகவில் வெற்றி பெறாது அப்படிங்கிறதையும் அங்கே எல்லாம் நிர்வாகிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் அதிமுக எத்தனை தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே வெற்றி பெற்றால் மட்டும்தான் இங்கே அரசியல் நடத்த முடியும். இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்போவுமே ஒரு போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட அரசியலில் நம்ம இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் எல்லாருமே ஆல்ரெடி அவங்க ஒரு பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒரு மாஸ் லீடர் வேணும். இங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சித் தலைவர் அம்மா மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பெரிய லீடர் கிடையாது. மக்களை கவர்ந்த தலைவர் ஒன்றும் கிடையாது. அம்மா உயிரை கொடுத்து ஆட்சியை அமைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு. இன்னைக்கு நான் தான் இப்போ பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கிட்டோம், நாங்கள் டெபாசிட்டை இப்போ இழக்காமல் நாங்கள் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இங்கே மேட்டரே கிடையாது. இங்கே எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதிமுக ஒன்றுக்கு நல்லா பிரிஞ்சு கிடக்கும்போது இந்த இரட்டை இலைக்கு ஓட்டு போகுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெண்களுடைய வாக்கை இப்போ அதிமுக இழந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. பெண்கள் யாருமே அம்மா இருக்கும்போது எந்த ஆர்வத்தில் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற இரட்டை இலை சின்னத்துக்கு யாரும் ஓட்டு போட போகலைங்கிறது நமக்கு கண்கூடாவே பார்க்க முடியுது. ஒரு சிலர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. அம்மா இருந்தாங்கப்பா, நல்லபடியாக கட்சி இருந்துச்சு, இந்த ஆள் தலைமை பொறுப்பு வரணும்னு ஆசைப்பட்டாரு, இந்த கட்சி சுக்குநூறாக போச்சு அப்படின்னு அதே பெண்கள் தான் பேசியும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம பொதுச் செயலாளர்ன்றா நம்மள்ட்ட கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம், இனிமேல் யாரும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு.
இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன நினைக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் கீழே இறங்கி வரல அப்படின்னா, அவரை தூக்கிட்டு வேற அளவில் வந்து நம்ம ஒரு புதிய தலைமையை உருவாக்கி நம்ம வந்து அதிமுக கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதிகாரத்துக்கு வர முடியும். கடைசி வரைக்கும் எம்எல்ஏவருக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு அமைச்சராக இருந்தவங்க வந்து ஒரு எம்எல்ஏவருக்கு யாராவது விரும்புவாங்களா? அது எம்எல்ஏங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு தொகுதிக்குள்ளே தான் நீங்கள் அடங்கி போயிருவீங்க. ஆனால் அமைச்சருங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த அதிகாரம் வந்து வேணும் அப்படின்னா கட்சி வந்து ஒன்று சேரணும். எப்படியும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க போறதில்ல. அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் இருக்காங்க? தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இருக்காரு, ஜெயக்குமார் இருக்காரு, சி வி சண்முகம் இருக்காரு, கே பி முனுசாமி, இப்படி முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சும்மா விட மாட்டாங்க. இப்பவுமே வந்து முணுமுணுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை கேட்காம எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்ய மாட்டாரு அப்படிங்காரு. அப்ப எங்களை கேட்காம எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாருன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை. அவரா தன்னிச்சையா வந்து எந்த வித முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அணியில வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து 100% பிரச்சனை வந்து வெடிக்கும். அந்த வெடிக்கு அந்த அந்த பிரச்சனை வெடித்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை கை கழுவிட்டு, எப்பா உன்னோட ஆளுமை வந்து சரியில்லை, நீ இருந்தது போதும், நீ ஒதுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.